யமன் ஹவுதிகளுக்கு எதிராக அவசரமாக ஆயுதங்களையும் துருப்புக்களையும் களமிறக்கும் அரபு அடிமைகளும் துரோகி துருக்கியும் பாகிஸ்தானிய அடிமைகளும். அமெரிக்காவுடனான புதிய சுற்று மோதல் தவிர்க்க முடியாதது. இதனால் நாங்கள் அடுத்த கட்ட போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். விரைவில் இந்த போர்க்களம் யாரும் எதிர்பார்க்காத வகையில் விரிவடைய போகின்றது. மாரி பிரதேசத்திலே யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களும் மாரி பிரதேசம் முழுவதும் ஒழிக்கும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் மரண ஓலமும். யமனின் வடக்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிடும் சவுதி அரேபியாவும் இதற்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களும் யமன் ஹவுதி ராணுவத்தின் உச்ச பதிலடிகளும். 40 நாள் போரின் போது சுட்டு வீழ்த்தப்பட்ட ஈரானிய போர் விமானம் தொடர்பான விமானிகள் தொடர்பான ஈரானின் உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளும் கத்தாரி அடிமைகளுடைய பதில்களும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடர்ச்சியாக இலக்கு வைக்கப்படும் எண்ணெய் கப்பல்களும் அதிரடியாக வேட்டையாடப்படும் தக்ஃபீரி பயங்கரவாதிகளும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நடைபெற்று வரக்கூடிய உச்ச தரைவழி மோதல்களும் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதல்களும். தெற்கு லெபனானின் நபட்டியாவினுடைய அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையில் உச்ச தரைவழி மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. நேற்றைக்கு முன்தினம் அலியல் தாஹிர் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடமிருந்து அனுமதிகளை பெற்றுக் கொண்டதற்கு பின்பே நெட்டன்யாஹு குறித்த பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார். அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திற்குள்ளே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தையும் சுரங்கத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா உயரடுக்கு படை போராளிகளையும் முழுமையாக அளிப்பதற்காகவே இந்த தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டன. மேலும் இதன் ஆரம்பமாக நேற்றைக்கு முன்தின இரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தினூடாக முன்னேறுவதற்கு முயற்சி செய்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த பதிலடி தாக்குதல்களின் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பின்வாங்கியது. நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்காக மீண்டும் களமிறங்கியிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ரத்வான் படைப்பிரிவினர் எதிர்பாராத தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். டசன் கணக்கான ட்ரோன்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தொடரணிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தை நோக்கி நகரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளிலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்தும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களிலே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த தாக்குதல்களிலே 3 சிப்பாய்களும் 2 கட்டளை தளபதிகளுமே படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனானிய களத்தினுடைய ஆதாரங்களுக்கு அமைவாக 2 கட்டளை தளபதிகளும் பல அதிகாரிகளும் முழுமையாக கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகளவான ஹெலிகாப்டர்கள் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை அள்ளிச் சென்றிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு நேற்றிரவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தை நோக்கி நகர முடியவில்லை. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் தெற்கு லெபனானினுடைய பல பகுதிகளை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலிருந்து பின்வாங்கிவிட வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானிய அரசாங்கத்திற்கும் அழுத்தங்களை வழங்கியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அவசரமாக ஹிஸ்புல்லா அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலிருந்து பின்வாங்கிவிட வேண்டும் என்றும் லெபனானிய அரசு ராணுவமே அலியல் தாஹிர் பிரதேசத்தை நோக்கி நகர்த்தப்பட வேண்டும் என்றும் கட்டளைகளை பிறப்பித்திருந்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தன. அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தோடு நேரடியாக மோதி வெற்றி கொள்ள முடியாதன் விளைவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவையும் பயன்படுத்தி லெபனானிய அரசாங்கத்திற்கும் உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் லெபனானிய அரசாங்கத்திற்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு நேற்றிரவு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கு அமைவாக தெற்கு லெபனானினுடைய 8க்கும் அதிகமான கிராமங்களில் உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த வான்வழி தாக்குதல்களிலே டசன் கணக்கான லெபனானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து நெட்டன்யாஹுவினுடைய பிரதமர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. இன்றைய தினம் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தத்தை மீறிவிட்டது. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களினால் எங்களுடைய 3 அதிகாரிகள் படுகாயமடைந்துள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பல கட்டளை தளங்களை இலக்கு வைத்து நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். அதேபோன்று நபட்டியாவினுடைய பல பிரதேசங்களில் ஹிஸ்புல்லா பொதுமக்களையே கேடயமாக பயன்படுத்துகின்றது. இஸ்ரேல் வேண்டுமென்றே பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்கின்றது என்கின்ற பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காகவே ஹிஸ்புல்லா இவ்வாறு பொதுமக்களையும் இராணுவ வளாக
ஊடாக பிரதேசங்களில் களமிறக்குகின்றது. தன்னுடைய சொந்த பொதுமக்களையே மனித கேடயங்களாக பயன்படுத்துகின்றது. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் எச்சரிக்கைகளை வழங்கிவிட்டோம். அவர்கள் அவசரமாக குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறிவிட வேண்டும் என்றும் நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதாவது லெபனானிய மக்கள் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை நியாயப்படுத்துவதற்காகவே இவ்வாறான அறிக்கைகளையும் நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த அறிக்கைக்கு பின்பு லிட்டானி நதிக்கு தெற்கேயும் வடக்கேயும் இருக்கக்கூடிய அதிகளவான லெபனானிய மக்கள் அவசரமாக வெளியேறுவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் வீரியமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனி வரக்கூடிய நாட்களில் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளும். குடியிருப்பு பிரதேசங்களை இலக்கு வைத்து அதிகளவான தாக்குதல்களை மேற்கொள்ளும். இதனாலேயே தற்போது அதிகளவான லெபனானிய மக்கள் மீண்டும் வடக்கை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான மக்களும் தற்போது லெபனானினுடைய பெய்ரூட்டின் வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். அடுத்து துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபிய அடிமைகள் ஒன்றிணைந்து உருவாக்கியிருக்கக்கூடிய மக்கா ஒப்பந்தத்தில் எகிப்தையும் இணைத்துக் கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறித்த ஒப்பந்தத்திலே எகிப்தை இணைத்துக் கொள்வது தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னைய காணொலிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எகிப்து ஐக்கிய அரபு அமீரகத்தோடு அதிகளவான தொடர்புகளை வைத்திருப்பதனால் சவுதி அரேபியாவுக்கு எகிப்தை இணைத்துக் கொள்வதில் அதிகளவான விருப்பம் இருக்கவில்லை. சவுதி அரேபிய மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அடிமைகளுக்கு இடையிலே அடிமை போட்டி நடைபெற்று வருகின்றது. இதற்கமைவாகவே எகிப்தை இணைத்துக் கொள்வதிலும் பல சிக்கல்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தோடு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானினுடைய தலைமையில் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது எகிப்தையும் மக்கா ஒப்பந்தத்தில் இணைத்துக் கொள்வதற்கான ஆரம்ப கட்ட வேலை திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இன்னும் 2-3 வாரங்களுக்குள்ளே எகிப்தும் மக்கா ஒப்பந்தத்தில் இணைந்து கொள்ளும் என்றும் துருக்கி அடிமைகள் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இந்த மக்கா ஒப்பந்தத்தின் அடுத்த கட்டமாக இந்த அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவது முன்பே இவர்களுடைய அடுத்த உச்சி மாநாடு நடைபெறப் போவதாகவும் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே மத்திய கிழக்கு பிராந்தியத்தினை பாதுகாப்பதற்காகவும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் இவர்கள் தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இந்த அடிமை அரபுகளை முழுமையாக புலந்து கட்டும். இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானுக்கு எதிராகவும் ஈரான் எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் முடிவுகளை எடுப்பதற்காகவே தற்போது இந்த அடிமைகளும் துரோகிகளும் ஒன்றிணைந்து அவசரமாக வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். அடுத்து ஈரானினுடைய தெற்கு மற்றும் தென்கிழக்கு பிரதேசங்களிலே அதிகளவான தக்ஃபீரி பயங்கரவாதிகளை ஈரான் கைது செய்து வருகின்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காஷ் கவுண்டி பிரதேசத்திலே ஈரானிய உளவு பிரிவினர் அதிரடியான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நடவடிக்கையின் போது குறித்த பிரதேசத்திலே இயங்கி வந்த 2 தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களை முழுமையாக அழித்துள்ளார்கள். மேலும் இந்த நடவடிக்கையின் போது 2 தக்ஃபீரி பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டுள்ளார்கள். இன்னும் 10க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தக்ஃபீரி பயங்கரவாதிகள் சிஸ்தான் மற்றும் பலுச்சிஸ்தான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்புகளை சிதைப்பதற்கும் பொருளாதாரத்தை சிதைக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர்கள் அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ் உளவு சேவையுடன் நேரடியான தொடர்புகளை வைத்திருந்ததாகவும் ஈரானிய உளவு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதேபோன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மொசாட் உளவாளிகளையும் ஈரான் தொடர்ச்சியாக தூக்கிலிட்டு வருகின்றது. 40 நாள் போருக்கு பின்பு நூற்றுக்கணக்கான மொசாட் உளவாளிகள் தூக்கிலிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஒரு சிலரின் அடையாளங்கள் மாத்திரமே உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்றன. ஏனைய மொசாட் உளவாளிகளை எந்தவிதமான அறிவிப்பும் இல்லாமலேயே ஈரான் முழுமையாக தூக்கிலிட்டு வருகின்றது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானிய கடற்படையினர் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இன்று அதிகாலை வேளையிலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 3 குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 எண்ணெய் கப்பல்கள் வைக்கப்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடர்ச்சியாக எண்ணெய் கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டு வருவதனாலும் பல எண்ணெய் கப்பல்கள் தீப்பற்றி எரிவதனாலும் பல எண்ணெய் கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டு வருவதனாலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய கடல் பகுதி மாசடைந்துள்ளது. கப்பல்களில் இருந்து அதிகமாக கசியக்கூடிய எண்ணெய்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானிய தீவுகளை நோக்கி செல்கின்றன. இதனால் ஈரானிய தீவுகளின் கரையோர பிரதேசங்களிலே அதிகளவான எண்ணெய் படலங்கள் உருவாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த எண்ணெய் கசிவுகளினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் கடல் பகுதியானது மிகப்பெரிய மாசுபாட்டுக்குள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் குறித்த நிலைமைகள் தொடர்பாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தியினுடைய பல பகுதிகளில் மாசுபாடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக நீடித்த மாசுபாட்டின் விளைவாகவும் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் நடைபெற்று வரக்கூடிய சம்பவங்களின் விளைவாகவும் பல பில்லியன் டாலர் பெறுமதி அளவிலான சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் இவை அனைத்திற்கும் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடுகளை மிக முக்கியமான காரணமாகும். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கு விரும்புகின்றோம். மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடக்கூடாது. அத்தோடு இந்த மாசுபாடுகளினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை சரி செய்வதற்காகவும் நாங்கள் கட்டணங்களை அறவிடுவோம். இந்த மாசுபாடுகளிலிருந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கு பல வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. இதனால் இவற்றுக்கான அனைத்து இழப்புகளையும் கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களும் சர்வதேச நாடுகளுமே வழங்க வேண்டும். மேலும் இவற்றை நாங்கள் கப்பல் போக்குவரத்தோடு ஒன்றிணைந்து அவற்றையும் வசூலிப்போம் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
அடுத்து கடந்த 40 நாள் போரினுடைய 3வது தினத்தில் ஈரான் போர் விமானங்களை பயன்படுத்தி அடிமை அரபு நாடுகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க தளமான அல்-உதைத் விமான கட்டளை தளத்திற்கு எதிராகவும் போர் விமானங்கள் மூலமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதன்போது கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக Su-24 போர் விமானங்களை ஈரான் களமிறக்கியிருந்தது. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த போர் விமானங்களை இலக்கு வைத்து கத்தாரினுடைய அல்-உதைத் விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலிலே ஒரு ஈரானிய போர் விமானி கொல்லப்பட்டார். கடந்த மாதம் குறித்த விமானியினுடைய உடலை கத்தாரி அரசாங்கம் ஈரானிடம் ஒப்படைத்திருந்தது. அதே நேரம் குறித்த போர் விமானங்கள் தாக்கப்பட்டதும் அதிலிருந்து 3 ஈரானிய போர் விமானிகள் தப்பினார்கள். அத்தோடு குறித்த போர் விமானங்கள் தாக்கப்பட்டதும் அதற்குள் இருக்கக்கூடிய 3 ஈரானிய போர் விமானிகள் குறித்த போர் விமானத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேறியுள்ளார்கள். மேலும் அவர்கள் கத்தாரிய களத்திலேயே களமிறங்கியுள்ளார்கள். இவை தொடர்பாகவே தற்போது ஈரான் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க தளம் ஒன்றின் மீது வெற்றிகரமாக குண்டு வீசியதற்கு பின்பு ஈரானுக்கு திரும்பும் வழியில் மேற்கொள்ளப்பட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணை தாக்குதல்களினால் 3 விமானிகள் விமானத்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள். மேலும் இவர்கள் கத்தாரிய மண்ணிலே உயிரோடு பிடிக்கப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் இவை தொடர்பான தகவல்களை கத்தாரிய அரசாங்கம் முழுமையாக மறுக்கின்றது. செஞ்சிலுவை சங்கத்தினூடாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்வதற்கு கூட அவர்களுக்கு இடம் வழங்கவில்லை. இதனால் அவசரமாக குறித்த 3 விமானிகளையும் கத்தாரிய அரசாங்கம் ஈரானிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் அவருடைய குடும்பத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் குறித்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. ஈரானினுடைய இந்த அறிக்கைகளை தொடர்ந்து நேற்றிரவு கத்தாரி அடிமை அரசாங்கம் இவ்வாறு பதில் வழங்கியது. ஈரானிய விமானிகள் கத்தாருக்குள்ளே தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக பரவி வரக்கூடிய செய்திகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை. விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு விமானிகள் தொடர்பான தேடுதல் பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம். இருப்பினும் அவர்களுடைய உடல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. மேலும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என கத்தாரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அடிமைகளும் பதில்களை வழங்கியிருந்தார்கள். அத்தோடு பெரும்பாலும் ஈரானிய விமானிகளை அமெரிக்க படையினரை கைது செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்கா இந்த விமானிகளை பயன்படுத்தி உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கலாம் என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இருப்பினும் இவை தொடர்பாக இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவுமே வெளியாகவில்லை. அடுத்து ஈரானின் தற்போதைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஈரானுடைய தயார்படுத்தல்கள் தொடர்பாகவும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் தற்போது அதனுடைய இராணுவத்தினை முழுமையாக கட்டமைத்து சுறுசுறுப்பாக அடுத்த கட்ட போருக்கு முழுமையாக தயாராகி வருகின்றது. ஈரானினுடைய வெளிநாட்டு கொள்கைகளில் பல மாற்றங்கள் தற்போது ஏற்பட்டுள்ளன. ஈரானிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி மேற்கொண்டிருக்கக்கூடிய சில காய் நகர்த்தல்களும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் அவர்கள் அடுத்த போருக்கு முழுமையாக தயாராகிவிட்டார்கள் என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானிய களத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மூலோபாய மாற்றமானது ஈரானிய இராணுவத்தின் செயற்பாட்டு வேக அதிகப்படுத்தியுள்ளது. தற்போது ஈரானியர்கள் டிஃபென்சிவ் தாக்குதல் திட்டங்களில் இருந்து ஒஃபென்சிவ் தாக்குதல் திட்டங்களுக்கு மாறிவிட்டார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. ஈரானுக்குள்ளே பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய உற்பத்தியும் அதனுடைய பயன்பாடும் ஏற்கனவே இருந்ததை விட பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முழுமையாக களமிறக்கியுள்ளார்கள். இன்னும் பல ஆண்டுகளுக்கு போரை நீடிப்பதற்கான எல்லா விதமான திறன்களையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுடைய ஆயுத கையிருப்பும் சிறப்பாகவே காணப்படுகின்றது. 40 நாள் போரின் போது ஈரானுக்கு ஏற்படுத்தப்பட்ட இழப்புகளில் இருந்தும் அவர்கள் முழுமையாக மீண்டு வந்துவிட்டார்கள். இவை அனைத்தும் ஈரானினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை உறுதிப்படுத்துகின்றன. இதற்காக அதனுடைய தாக்குதல் ஒஃபென்சிவ் திட்டங்களையும் வலிமைப்படுத்தியுள்ளது என குறித்த இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானிய தலைமைகள் இவ்வாறு தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்காவுடனான ஒரு புதிய சுற்று மோதலை தவிர்க்க முடியாது. இதனால் ராஜதந்திரத்திற்கு பதிலாக ஈரான் போருக்கே முழுமையாக தயாராகியுள்ளது. தன்னுடைய முழு கவனத்தையும் தற்போது ஈரான் முழுமையாக போர்க்களத்தை நோக்கியே செலுத்தியுள்ளது. விரைவில் அடுத்த கட்ட போரானது ஆரம்பிக்கப்பட போகின்றது. மேலும் இந்த போரிலே ஈரான் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை முழுமையாக களமிறக்குவதற்கே திட்டமிட்டுள்ளது என தெரிவித்து வருகின்றார்கள். அத்தோடு வருகின்ற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே தேர்தல் நடைபெறப் போகின்றது. இந்த தேர்தலில் நெட்டன்யாஹு வெற்றி பெறுவதற்கு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகவே அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார். அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரனுடைய தலைமையில் அறிக்கைகளும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் இதற்காகத்தான் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அடுத்து கடந்த 48 மணித்தியாலங்களாக சவுதி அரேபியாவின் களத்திலே துருக்கியினுடைய சரக்கு விமானங்களும் பாகிஸ்தான் மற்றும் குவைத்தினுடைய சரக்கு விமானங்களும் கத்தாரினுடைய சரக்கு விமானங்களும் தொடர்ச்சியாக களமிறங்கி வருகின்றன. சவுதி அரேபியாவின் தலைமையில் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக பன்னாட்டு கூட்டுப்படை ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பன்னாட்டு கூட்டுப்படையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு அமைவாகவே இவ்வாறு அதிகளவான ஆயுதங்கள் சவுதி அரேபியாவில் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் ஆயுதங்களோடு அதிகளவான துருப்புக்களும் குறித்த நாடுகளிலிருந்து சவுதி அரேபியாவிலே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய சவுதி அரேபியா கூட்டுப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்குவதற்காகவும் அவர்களுக்கு தேவையான துருப்புக்களை வழங்குவதற்காகவுமே துருக்கியும் பாகிஸ்தானும் கத்தாரும் குவைற்றும் தற்போது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களில் பெரும்பகுதியை சவுதி அரேபியாவில் களமிறக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு சவுதி அரேபியா யெமனினுடைய வடக்கெல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாக நேற்றைய தினத்திலிருந்து சவுதி அரேபியாவுடைய எல்லை பிரதேசத்திலே பீரங்கி தாக்குதல்களையும் சவுதி அரேபிய படைகள் நேரடியாக ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே சவுதி அரேபியா மற்றும் யெமன் ஹவுதிகளுக்கு இடையிலான வடக்கெல்லை பிரதேசத்தை உங்களுக்கு அவதானிக்க முடியும். இந்த வடக்கெல்லை பிரதேசத்தினூடாகவே தற்போது சவுதி அரேபியா தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடுகின்றது. இதற்கமைவாகவே சிறப்பு வலயத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் சவுதி அரேபிய படைகள் பீரங்கி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளன. மேலும் இந்த பீரங்கி தாக்குதல்களை தொடர்ந்து குறித்த பிரதேசத்தில் யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் அதிகளவான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் தற்போது யெமனின் சதா வடக்கு பிரதேசத்திலே சவுதி அரேபியாவுடைய எல்லை பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் ஆரம்பிக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. யெமன் ஹவுதி ராணுவத்தினர் தெற்கு பிரதேசத்திலும் மாரி பிரதேசத்திலும் உச்ச தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதனால் யெமன் ஹவுதிகளுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடைய சவுதி அரேபிய படைகள் எல்லை பகுதியினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு மோக்கா துறைமுகத்தை இலக்கு வைத்து யெமன் ஹவுதிகள் டசன் கணக்கான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் ஏனைய ஆயுத தரப்பிடங்களை இலக்கு வைத்தும் குறித்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் போர் வாகனங்களை இலக்கு வைத்தும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் குறித்த துறைமுகத்தினுடைய நிர்வாக கட்டிடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து குறித்த துறைமுகத்தை முழுமையாக இழுத்து மூடுவதாக சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் அறிவித்துள்ளார்கள். குறித்த மோக்கா துறைமுகத்தை பயன்படுத்திய சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கி இருப்பினும் யெமன் ஹவுதி ராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் குறித்த துறைமுக பகுதியை தற்போது இழுத்து முடிவிட்டார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் பின்வாங்கி வருகின்றார்கள். இலக்கம் 1, 2 மற்றும் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக யெமன் ஹவுதி ராணுவத்தினர் வேகமாக முன்னேறி வருகின்றார்கள். மோக்கா துறைமுகத்தை கைப்பற்றுவதற்காகவே குறித்த பகுதியினூடாக தரைவழி தாக்குதல்கள் வீரியமாக நடைபெற்று வருகின்றன. இதனாலேயே தற்போது குறித்த பகுதிகளிலிருந்து சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் தெரித்து ஓடி வருகின்றார்கள். அத்தோடு நள்ளிரவு வேளையில் இலக்க மாறினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாரி பிரதேசத்தை இலக்கு வைத்து டசன் கணக்கான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யெமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களினால் கிட்டத்தட்ட குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4 ஆயுத கிடங்குகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கருகாமையில் இருக்கக்கூடிய கூட்டுப்படைகளும் அதனுடைய போர் வாகனங்களும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே குறைந்தது 40 தொடக்கம் 50 வரையிலான சவுதி அரேபிய கூட்டுப்படை அதிகாரிகளும் சவுதி அரேபிய அதிகாரிகளும் அளிக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது மாரி பிரதேசத்திலே சவுதி அரேபிய படைகளின் மரண ஓலம் ஒலிக்கின்றன. மேலும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் மாரி பிரதேசத்தை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். சுந்தோஸ் முகமது இம்தியாஸ் என்ற எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி உறவுகளே.